வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா சந்திரகலா வந்ததும் வராதமா ஒரு பெரிய திட்டத்தை நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த பாருக்கா, உன் கண்ணுலே மண்ணை தூவி ரேவதி கையில் மோதிரம் போட்டிருக்கான். அதுவும் இல்லாமல் சல்லடையால் நிலாவை பார்க்க நேரம் அந்த மருதுக்கு கால் சூளை வந்து எறும்பை பிடிச்சி போட்டு அவனை இல்லாமல் அந்த இடத்துல பண்ணி அவன் வந்து தலையை காட்டி ஜல்லடையாலையும் ரேவதியை பார்த்துருக்கான். அப்படின்னா நிச்சயமா இதுக்கு ஒரு சரியான வேட்டு வைக்கணும், அதில் அவன் அரண்டு போகணும். அப்படி ஒரு விஷயத்தை தான் பண்ணணும். அப்படி சந்திரா என்ன விஷயம் இருக்குது சொல்லு. அதுதான்க்கா, அந்த ரேவதிக்கு மாலையில் தோஷம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இரத்த சம்பந்தம் இல்லாத ஆளு தான் அந்த மாலையை போடணும் அப்படின்னு வந்து ரேவதி கழுத்தில் மாலையை அந்த மருதுவை வச்சு போட வைக்கணும். அதுக்குள்ளே மறைச்சி வச்சு தாலியை வச்சு டிமிக்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே வாயை பிளந்து அரண்டு போய் நிற்கிறாங்கங்க. நம்ம சூரியகலா நல்ல திட்டம், இந்த சந்திரா வந்ததுனால மருது குறை வரைக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு வந்து பகல் கனவு காணாங்க. அதை உடச்சி தள்ளி நம்ம சந்திரகலாவை ஓட விட்டது மாதிரி அடி அடி நீ வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம கார்த்தி. அது வேற லெவல். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க கரெக்டாக வந்து ஊமை குத்து கணங்க நம்ம மருதுக்கு ஒரு குத்து கொடுத்தது கணங்க ஆவி போச்சு. ஏன்னா மருதுக்கு சொல்ல முடியாத அளவு நான் தான் மோதிரம் ரேவதி கையில் போட்டேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அப்படி அவர் போடலைன்னா அவர் ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம். எல்லாரும் வந்து ஒரு மோதிரம் கூட உனக்கு போட முடியலையா அப்படின்னு வந்து வெறுக்களவு ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோட வந்து நம்ம மருது அத்தை இப்படி பண்ணிட்டான், என்னையே வந்து ஏமாத்திட்டான், இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே கணம் நம்ம பார்த்தோன்னா இந்த டிரைவர் பையன் நம்ம எல்லாத்துக்கு கண்ணுலையும் மண்ணை தூவிக்கிட்டு ரேவதி கையில் மோதிரத்தையும் போட்டு ஜல்லடையால் ரேவதி கண்ணில் வந்து படும்படியும் வந்து இருந்துட்டான். மொத்தத்தில் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை அவன் நடத்திட்டான். ஆனால் இனி அவனுக்கு வந்து மரணடி கொடுக்கணும் அக்கா அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவும் வந்திருக்காங்க. வந்ததும் இந்த விஷயத்தை கேட்டு கொந்தளிச்சிட்டு நீ என்ன பண்ணணும்னா ஒரு வழி இருக்குக்கா, இதெல்லாம் வந்து அவனுக்கு நெத்தியடியாக அமையதுக்கு ஒரு வழி இருக்குது சந்திரா. என்ன வழி இருக்குது சந்திரா நீ சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சந்திரகலா சொல்கிறாங்க, உன் வீட்டில் இருக்கிறதுவா எல்லாம் அந்த டிரைவர் பையலுக்கு தான் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம அப்படி இருக்க நேரம் இவங்களெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி நம்ம இந்த காரியத்தை சாதிக்கணும். அதுக்கு தான் ரேவதிக்கு மாலையில் தோஷம் அப்படின்னு வந்து ரத்த சம்மந்தம் இருக்கவங்க இந்த மாலையை போடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படி வந்து மாலையை வந்து நம்ம மருதுவால் கையால் போட வைக்கணும். அந்த மருது வந்து கண் பார்வையில் வந்து தெரியாத அளவுக்கு ஒரு தாலியை இந்த மாலைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கணும். மாலையை போட நேரம் அந்த தாலி வந்து ரேவதி கையில் கழுத்தில் வந்து விழணும். அப்போது ரேவதிக்கு மருது தாலி கட்டிட்டான் அப்படின்னு வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நப்ப திட்டத்தை வந்து நம்ம சந்திரகலா போடாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அப்படி இரத்த சம்பந்தம் இல்லாத நபர் வந்து மாலையை போடணும்னா எங்கள் எம்டி கார்த்தி சார் போடட்டும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்லுவாங்க. ஆனால் அது தெரியாமல் இந்த சந்திரகலா ஒரு திட்டத்தை கொடுத்த உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியும் தங்கச்சி நம்மளுக்கு நல்லது தான் செய்யுது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு, சந்திரா நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேனே, நீ இல்லாத பிறகு நான் பட்ட துயரத்தை வச்சு எனக்கு தெரியும், நீ வந்த பிறகு தான் இப்போ எனக்கு புதிய தெம்பு வந்தது கணக்காக இருக்குது சந்திரகலா, இது நல்ல திட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ரேவதி காலத்தில் இந்த மாலையை போட நேரம் அந்த டிரைவர் பையெல்லாம் நிற்கணும். அப்போ தான் தாலியை மருந்து கட்டிட்டான்னு உள்ள விஷயம் தெரிஞ்சு ஷாக்காவான். அதுக்கு அந்த இந்த ஃபங்க்ஷனில் அந்த டிரைவர் பையனையும் அழைக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம கார்த்தியை அழைக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பாக வரணும், ஏன்னா உன் பொண்டாட்டி காலத்தில் இன்னொருத்தன் தாலி கட்டதை பார்த்து நீ இந்த கோவப்படணும்ல அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீ வந்து உன் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு அதுக்காக தான் வர சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து அந்த திட்டத்தை வந்து போடுறாங்க. ஆனால் நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறுது. நம்ம கார்த்தியும் வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த மாலையில் தோஷம் இருக்கிறதுனால ரேவதிக்கு ரத்த சம்மந்தம் இல்லாதால இந்த மாலையை போடணும் அப்படின்னு வந்து மருதுக்கிட்ட தூக்கி கொடுக்க நேரம், அம்மா ரத்த சம்மந்தம் இல்லாத ஆள் போடணும்னா எனக்கு வந்து ரத்த சம்மந்தம் இல்லாத ஆள் எங்கள் எம்டி இருக்கார், அவர் போடட்டும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதிக்கு வந்து சாமுண்டேஸ்வரி
சாமுண்டேஸ்வரி அதிர வைக்காங்க. அப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி இல்லைம்மா உன்னை கெட்டிக்க போகிறது இவர் தானே, இவர் போடட்டுமே அப்படின்னு சொன்னோன்னே, இருக்கட்டும் அவர் கல்யாணம் பண்ண நேரம் பார்த்துக்கிடலாம், ஆனால் இந்த மாலையை எனக்கு எம்டி சார் தான் போடணும் அப்படின்னு வந்து நம்ம ஒத்த காலில் நிற்கிறாங்க நம்ம ரேவதி. ஒரு கட்டத்தில் மாலையை தூக்கி போடாங்க. கூடவே வந்து தாலியை வந்து நம்ம ரேவதி கழுத்தில் வந்து கார்த்தி போட்டுறாங்க. சாக்காராங்க என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம சேதா இவன் எல்லாத்தையும் உடைச்சி தூர தள்ளின மாதிரி இப்போ பண்ணிட்டான். மறுபடியும் வந்து ரேவதிக்கு இவன் புருஷன் ஆயிட்டான், தாலியை வந்து போட்டுட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காரங்க. நான் மாலையை தானே போட்டேன், கூடவே தாலி எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஓஹோ, மருது இந்த மாலையை தூக்கி போட்டானா தாலி கெட்டின மாதிரி தாலியும் கூட சேர்ந்து விழது மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. இப்போ நல்லாவே புரிஞ்சுது, இந்த திட்டத்தை கொடுத்தது நிச்சயமாக சந்திரகலாவாக தான் இருக்கணும். இப்படி ஒரு கேடு கெட்ட திட்டத்தை கொடுத்து என்னே வந்து கரெக்டாக கடவுள் என்னை வந்து சரியாக வந்து போட வச்சுட்டாரு ரேவதி கழுத்தில். இதுவே மருது போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், அந்த சந்திராவின் தோலை உரிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து கங்கணம் கட்டுறாங்க. நம்ம ரேவதி என்னம்மா மாலையை தானே போட சொன்னீங்க, இந்த தாலி எப்படி வந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காராங்க. சொல்லுங்கம்மா, நிச்சயமாக எங்கள் எம்டி சார் வந்து மாலையை தான் போட்டார், கூடவே தாலி ஃபிக்ஸ் பண்ணி வச்சு மருதுவுக்கு வந்து எனக்கு என் கழுத்தில் தாலி கெட்டதுக்கு நீங்கள் வந்து ஐடியா போட்டிருக்கீங்கன்னு இப்போ நல்லா புரியுது. இப்போ பாருங்கள், எம்டி சார் எனக்கு புருஷன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல நேரம் வேற லெவல் சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறா. நம்ம சந்திராவை பிடிச்சி வெளுத்து எடுக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை அக்காக்காரிக்கு கொடுத்தது நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து தலையை பிடிச்சி திருவ நேரம் அப்படியே வந்து நம்ம சந்திரா அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு பயங்கர சந்தோஷம். எங்கள் எம்டி சார் வந்து எனக்கு புருஷன் ஆயிட்டார். இந்த மருத்துவ பார்க்க நேரையெல்லாம் எனக்கு கோவமும் ஆத்திரமும் ஏன்னு தெரியலை வந்துச்சு. ஆனால் இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சந்தோஷத்தை உச்சியில் நம்ம கார்த்தி இருக்காங்க. கார்த்தியும் ரேவதியும். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திட்டம் எல்லாம் தோத்துட்டு இந்த டிரைவர் பையன் ரேவதிக்கு புருஷன் ஆயிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கூடவே வந்து நம்ம கார்த்தி சூரியகலாவை பார்க்குறாங்க. ஏண்டி எங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டவ இப்போ இந்த ரேவதி எங்கள் அத்தை குடும்பத்தை வந்து அழிக்கணும்னு நீ திட்டம் போடுறியா சூரியகலா அப்படின்னு வந்து சூரியகலாவையும் வெளுத்து ஓட விடுறாங்க. கூடவே இனி என்ன கல்யாணம் நடந்து போச்சு, இப்போ ரேவதிக்கு புருஷன் கார்த்தி தான், உனக்கு இங்கே என்ன வேலை மருது, போக வேண்டியதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மருது, நீ இப்போவும் ரேவதிக்கு தாலி கட்டிட்ட, ஆனால் ரேவதியை ஊரே பார்க்கும்படியா அவள் துணி மாற்றத்தை வீடியோ எடுத்து நெட்டில் போடேண்டா, நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு திட்டத்தை போட்டு நம்ம மருது வைக்கிறாங்க.